ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக காசாவுக்கு சென்ற உதவி படகு இஸ்ரேலிய கடற்படையினர் இடைமறைத்து கைது செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? உண்மைதான். காசாவில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த மக்களை முற்றுகையில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது குண்டு வீசி படுகொலை செய்வது ஒரு புறம் இருக்க, அவர்களுக்கு பட்டினியை போட்டு அவர்களை துன்புறுத்தி அவர்களின் வைத்தியசாலைகளை அழித்து மருந்துகளை தடுத்து என்று ஒரு இனப்படுகொலை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதனை முறியடிப்பது, அந்த முற்றுகையை முறியடிப்பதற்காக முதலிலும் பல தடவைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது கப்பல்கள் மூலம் அங்கு போய் அந்த மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு. இந்த தடவை மிகவும் ஒரு பெருமெடுப்பில் இடம்பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 500 செயற்பாட்டாளர்கள் 44 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 500க்கு மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் கப்பல்களில் சென்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 45-50 கப்பல்கள் என்று நினைக்கிறேன். இதற்கு பேர் குளோபல் சுமிட் புளோட்டிலா என்று சொல்லித்தான் அந்த நடவடிக்கைக்கு பெயர். அது இந்த புதன்கிழமை இஸ்ரேலிய கரை, அதாவது காசாவின் கரையை வந்தடையும் என்று சொல்லியிருந்த நிலையில் இஸ்ரேல், அதாவது புதன்கிழமை இரவே இஸ்ரேலிய படையினரின் அதிவேக டோரா படகுகள் மற்றும் கடற்படை படகுகள் சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கைது செய்து அவர்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கின்றது, ஒட்டுமொத்தமாக முழு படகுகளையும் தாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இது நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்றுதான். இதில் ஸ்வீடனை சேர்ந்த சூழலியலாளர் கிரேட்டா தன்பர்க்கும் அதில் ஒருவர் தான். ஆனால் இது தொடர்பாக இப்போது உலக மட்டத்தில் மிக பாரிய அளவான எதிர்ப்பு குரல்கள் தோன்றியிருக்கின்றன. உதாரணமாக நீங்க பார்க்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், துருக்கியாக இருக்கலாம், இத்தாலியோ, ஜெர்மனியோ, பிரித்தானியாவோ பெருமளவான நாடுகள். கொலம்பியா இதற்கு ஒருபடி மேலே சென்று தனது நாட்டில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதுவர்களை அனைவரையும் வெளியேற சொல்லி இருக்கின்றது. அடுத்ததாக அமெரிக்காவில் அதாவது ஜனநாயக கட்சியினர் ஒரு 20 பேர் இந்த நிகழ்வில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை நேரடியாக தலையிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் உலகத்திலே எந்த விதமான சட்ட விதிகளுக்கும் அவர்கள் உட்பட்டவர்கள் அல்ல என்பது தெளிவானது ஒன்று. அது அவ்வாறு அவர்கள் இருக்க முடியாது அவர்களுடைய சனத்தொகையையும் பார்த்தால். ஆனால் அதற்குரிய உதவிகளை வழங்குபவர்கள் இப்போது இந்த கண்டனங்களை தெரிவிக்கின்ற நாடுகளில் அரைவாசி பேர் முன்னுக்கு கட்டணத்தை தெரிவிப்பதும் பின்னால் உதவிகளை செய்வதுமாகத்தான் இருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலைமைதான் அந்த மக்களுக்கு தொடர்ச்சியான பிரச்சனைக்குரிய காரணமாக இருக்கின்றது. இந்த கடற்பகுதி கூட, இந்த கைப்பற்றிய இவர்களை வைத்து இவர்கள், அதாவது இந்த கப்பல் தொகுதியை கைப்பற்றிய கடற்பகுதி கூட இஸ்ரேலுக்கு சொந்தமானது அல்ல. அவர்கள் கூறுகிறது பலஸ்தீனத்தின் கடல் பகுதி. ஆனால் அந்த மக்களுக்கு சொந்தமானது அங்கு ஒருபடி மண்ணும் இல்லை என்பதுதான் எழுதப்படாத விதியாக இருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரும் அங்கிருந்து தப்பி ஓடவில்லை. எத்தனையோ தளபதிகள் இப்ப அதாவது
புதன்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் கூட ஹமாஸின் முன்னாள் கட்டளை தளபதி ஒருவர் அவர் குடும்பத்துடன் கொல்லப்பட்டிருந்தார். எதிர்ப்பு படையின் ஒரு இராணுவ பிரிவை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். அதே சமயம் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 2 துருப்புக்காவி வாகனங்கள், ஒரு கவச வாகனம் என்பன அளிக்கப்பட்டதாகவும் அதாவது தொடர்ச்சியாக சண்டை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தான் கூறப்படுகின்றது. ட்ரம்ப் என்ற காலக்கெடு கொடுத்திருக்கின்றார், கிட்டத்தட்ட 6 நாட்களுக்குள் ஹமாஸ் சரணடைய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஹமாஸ் கூறியிருக்கின்றது எந்த விதமான சரணடைவுக்கும் தாங்கள் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த மக்கள் பிரச்சனை என்னென்று சொன்னால், மோதல்கள் வேறு ஒரு புறம் இருந்தாலும் அந்த மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு, உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான வைத்திய சாலைகளோ அல்லது மருத்துவ உதவிகளோ மிகவும் மிகவும் மோசமான நிலையாகத்தான் இருக்கின்றது. நேற்று முன்தினம் ஒரு செய்தி படுத்தேன், அதாவது அந்த வைத்தியசாலையில் பணியாற்றிய ஒரு தாதி ஒருவரை கைது செய்து கொண்டு சென்று விட்டார்கள் இஸ்ரேலியர்கள் என்று. பின்னர் அடுத்த நாள் பார்த்தேன் ஒரு செய்தி, அந்த வைத்தியசாலையில் பணிபுரிந்த அந்த தாதியின் தந்தையார் அவர் ஒரு வைத்தியர், அவரையும் கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லி எல்லோரும் அங்கு பயங்கரவாதிகள் தான். இப்போது இந்த கப்பலில் சென்றவர்கள் கூட ஹமாஸுக்கு உதவியேற்க சென்றவர்கள் என்றுதான் கூறுகிறார்கள். அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்படித்தானே விடுதலை புலிகளுக்கு சார்பாக பேசினால் வெள்ளை புலிகள் என்றுதானே அப்பொழுதும் கூறினார்கள். அதே போல் தான் கூடுதல் போல் நீங்கள் சொல்லும் பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. இப்ப இந்த 40 படகுகள் போயிருக்கிறது, அதில் 443 பேருக்கிட்ட அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். நீங்கள் கூறினீர்கள் காசாவுடைய கடற்பரப்பில் தான் இது கைது செய்யும். இது சர்வதேசத்தினுடைய எல்லையிலிருந்து காசாவென்றால் எப்படி இஸ்ரேலியர்களால் இதை தடுத்து நிறுத்த முடியும், கைது செய்ய முடியும்? இது தொடர்பாக இந்த நாட்டு இப்ப ஸ்காட்லாந்திலிருந்து போயிருக்கிறார்கள். இந்த நாடுகள் ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாதா? எடுக்கலாம். இப்போ இப்படி ஒரு நடவடிக்கையை ஈரான் செய்திருந்தால் இப்போது ஈரான் மீது குண்டு வீச்சுக்கள் நடந்திருக்கும், ஈரான் எம்பசி பத்தி எரிஞ்சிருக்கும், ஈரான் மீது பொருளாதார தடைகள் பாய்ந்திருக்கும், ஈரான் வெளிநாட்டு காசுகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கும். அது அப்படின்னா அது உங்களுக்கு அமெரிக்கா உங்களோட பக்கம் இருக்க வேண்டும் எல்லாம். அதுதான் அந்த பிரச்சனை. இப்போது ஸ்காட்லாண்டாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம், ஸ்பெயினாக இருக்கலாம், அவர்கள் ஏதோ நடவடிக்கைகளை கூறுகிறார்களே தவிர ஒரு லெவலுக்கு மேல் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அமெரிக்கா தடையாக இருக்கின்றது. மற்றது என்னென்று சொன்னால் பொருளாதார ரீதியாகவும் கூட இவர்கள் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவை சார்ந்து நிற்பதும் அதற்கான காரணமாகத்தான் இருக்கு. இப்ப என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்கள் மக்கள் அங்கு கைது செய்யப்பட்டதற்கு அவர்களுக்கான தூதரக உதவிகளை வழங்க வேண்டும் என்று அந்த லெவலுக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள். அவ்வாறுதான் கூறுகிறார்களே தவிர அதற்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்து இஸ்ரேலை கட்டுப்படுத்துற அளவுக்கு இப்போது யாரும் அங்கு கதைப்பதாக இல்லை. கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உலக நகர் நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். அமெரிக்கா இஸ்ரேல் 20 அம்ச கோரிக்கையோடு போர் நிறுத்தம் தொடர்பாக, நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக அறிக்கையை விட்டிருந்த விடயங்களை நாங்கள் கடந்த திங்கட்கிழமை பேசியிருந்தோம். அந்த 20 அம்ச திட்டத்தை ஹமாஸுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஹமாஸினுடைய இராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள், இந்த தலைவர்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து இதை முழுமையாக நிராகரித்திருப்பதாக என்று பிபிசி நிறுவனம் இதை கூறியிருக்கின்றது. அப்படி என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியது போல் தரமட்டமாக்க போகிறார்களா காசா நிலப்பரப்பை? இப்பொழுது இருக்கின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கையும் கூட தன்னோடு இணைக்க வேண்டும் என்றுதான் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த பிரச்சனை இன்னும் தொடரப்போகின்றதா? ஹமாஸை முழுமையாக அழிக்கப் போகிறார்களா? உண்மைதான். என்னன்னு சொன்னால் அந்த 20 அம்ச கோரிக்கை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். என்னென்று சொன்னால் அந்த மக்கள் அதாவது ஹமாஸ் அமைப்பினரோ வேற எந்த அமைப்பினரோ அரசில் பங்கெடுக்க முடியாது, ஆயுதங்கள் களையப்பட வேண்டும். அடுத்ததாக டோனி பிளேயர் அதுக்கு தலைவராக இருப்பார் என்று சொன்னார். ஏற்கனவே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை, அதாவது தவறான ஒரு போரை வழிநடத்தி எத்தனோ லட்சக்கணக்கான முஸ்லிம் மக்கள் இறப்புக்கு காரணமானவர் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதுக்கு அப்பால் அவர் அங்கு சென்றால் அந்த காசாவின் நிலைமை எவ்வாறு எதிர்காலத்தில் இருக்கும் என்பதையும் எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள். அப்ப இந்த நிலைமை ஹமாஸை பொறுத்தவரை கூறியிருக்கிறார்கள்,
தாங்கள் அரசில் பங்கெடுக்கவில்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் தங்கள் போராட்டம் தொடரும், தாங்கள் நிற்போம், அதாவது அமைதி முயற்சி எவ்வாறு போகிறது என்பதை தாங்கள் பார்ப்போம். நாங்கள் அதற்காக ஆயுதத்தை போட்டுவிட்டு ஓட போவதில்லை. ஹமாஸால் தாக்கி பிடிக்க முடியுமா? இவ்வளவு 2.5 வருஷமாக ஒரு சிறிய நிலப்பரப்பில் நின்று விட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னென்று சொன்னால் இப்போதும் ராக்கெட் தாக்குதல் இடம்பெறுகின்றது, இஸ்ரேல் படையினர் மீதான தாக்குதல்கள் இடம்பெறுகின்றது. அதாவது அந்த தாக்குதலுடைய வலிமை குறைந்திருந்தால், உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட நாங்கள் பார்த்திருந்தோம், இஸ்ரேல் உலங்கு வானூர்தி மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் ஊடாகவோ அல்லது ஈரானிலிருந்து ஈரான் ஊடாகவோ ஆயுதங்களும் அவர்களுக்கான உதவிகளும் வந்து கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப 2 வருடங்கள் ஆகின்றது. இந்த அக்டோபர் மாதம், இந்த மாதத்துடன் 2 வருடம் ஆகின்றது. 7ஆம் தேதி, அதாவது 2023ஆம் ஆண்டு 7ஆம் தேதி தான் இந்த தாக்குதலை ஆரம்பித்தது. 2 வருடங்கள் ஆகின்றது. இந்த 2 வருடங்களுக்கு இஸ்ரேலினால் கைதிகளை அவர்களாக விட்டால் சரியே தவிர இஸ்ரேலினால் அந்த கைதிகளை மீட்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இஸ்ரேலிய புலனாய்வுத்துறையின் தகவல்களின் அடிப்படையில் கூட கிட்டத்தட்ட 20,000 பேர் ஹமாஸில் தற்போதும் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். பொருளாதார ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் சுற்றுலாத்துறை முற்றாக படுத்து விட்டது. முதலீட்டாளர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். எந்த ஒரு முதலீட்டாளர்களும் அங்கு இல்லை. இஸ்ரேல் இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த மேற்குலக நாடுகளின் நிதி உதவியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. குதிஸ் அமைப்பினை பொறுத்தவரையில் அவர்களுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வாரமும் ஒரு கப்பலை தாக்கி இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் ஜெர்மனிய கப்பலாக இருக்கும். இந்த வாரம் தாக்கியிருந்தார்கள். இப்போது அவர்கள் அமெரிக்கா மீது தடை விதித்திருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவின் 12 ஒயில் நிறுவனங்கள், எக்ஸோன் உட்பட 12 ஒயில் நிறுவனங்கள் அவர்களின் முகவர்கள் கப்பல்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்னும் போது அந்த தங்கள் பகுதிகளை அந்த கப்பல்கள் பயன்படுத்துமாக இருந்தால் தாக்குதல் நடத்தப்படுமாக போலதான் இருக்கின்றது. அதாவது போர் மேலும் மேலும் அந்த ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்ப் இந்த அரச இந்த அமைதி முயற்சியை கொண்டு வந்தாலும் ட்ரம்ப் இந்த கதையை நம்ப முடியாது. இன்றைக்கு சொல்லுவார், நான் முற்றுமுழுதாக அழிப்பேன் ஒழிப்பேன் என்று. இது முதலும் ஒருக்கா கூறியவர். என் கூதிசுக்கும் அப்படித்தான் அவர் கூறியவர். பிறகு அவர் இப்ப ஏற்கனவே அமெரிக்கா சிக்கலில் இருக்கின்றது ஷட்டவுன் என்று. அப்ப அது இப்போ மிரட்டி கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பெடரல் ஒர்க்கர்ஸை வீட்டுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி. அதுக்கும் முன்னர் அவர்கள் டெம்பரரியாகத்தான் போவார்கள், பிறகு சம்பளத்துடன் திரும்பி வருவார்கள். ஆனால் இந்த முறை இவர் கூறியிருக்கிறார் பெர்மனண்டாக அனுப்புவேன் என்று. மிகப்பெரிய ஒரு இழுபறையில் இருக்கின்றது. அப்ப தண்டை வீட்டு பிரச்சனையை பார்க்கவே அவருக்கு இப்போது பிரச்சனை நேரம் போகாது போல் இருக்கின்றது. இந்த நிலையில் ஹமாஸின் பிரச்சனையை பார்ப்பது இவ்வளவு தூரம் சாத்தியம் என்றது தெரியவில்லை. மிகவும் சுருக்கமாக இப்ப இந்த 20 அம்ச கோரிக்கை போர் நிறுத்தம் தொடர்பாக பேசும் பொழுது ஹமாஸ் இதை நிராகரித்திருக்கின்ற நிலையில் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், மேற்கத்திய நாடுகள், சில நாடுகள் இஸ்ரேல் மீது அழுத்தத்தை பிரயோகித்திருந்தார்கள். பல வழிகளில் அழுத்தத்தை பிரயோகித்திருந்தார்கள். அது ஏதாவது நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது இஸ்ரேல் மீது அவர்கள் அழுத்தங்களை பிரயோகித்திருந்தாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறுவதாக இல்லை. இது பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு தன் அரசியல் பிரச்சனையாகவும் இருக்கின்றது. இதில் தோல்வியடைந்தால் அவர் தோல்வியடைந்தவராகத்தான் இருப்பார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்ப அமெரிக்காவினால் தான் இஸ்ரேல் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும். அதற்கு ஒரு சிறிய உதாரணம், அமெரிக்காவுக்கு சென்ற பெஞ்சமின் நெத்தனியாவிடம் தொலைபேசியை கொடுத்து இந்த தொலைபேசி கட்டார் அதிபருடன் போன் பண்ணி மன்னிப்பு கேட்டார். அதுக்கு முன்னுக்கு வச்சு செய்யும் போது, அதாவது இப்போ இதுல இருந்து ஒன்று விளங்குகிறது, அந்த புகைப்படமும் வெளிவந்திருந்தது அவர் அதுல இருந்து பேசுவது. இதுல இருந்து ஒன்று தெரிகிறது, உங்களால் நினைத்தால் போரை நிறுத்த முடியும். இது நெத்தனியாவு நடத்துற போர் அல்ல. போரை இந்த மேற்குலக நாடுகள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அமெரிக்கா வேண்டுமென்றால் இது நாளையே நிறுத்தலாம் இல்லையா? அந்த இடத்தில் வச்சே மன்னிப்பு கேள் என்று சொல்லி அவர் கேட்டு ஒளிம்பி சென்றவர். என்ன தாக்குதல் நடத்துவது அமெரிக்காவின் விமானங்கள், அமெரிக்காவின் குண்டு, அமெரிக்கா கொடுக்குற ஆயுதம், அமெரிக்கா கொடுக்குற படம், நிதி. ஜெர்மனி மறந்து
நீங்கள் இதை நிறுத்தினீர்களாக என்றால் போரப்பியோ நின்று விடும். உண்மைதான். மேலதிக தகவல்கள் வரும்பொழுது நாங்கள் நிச்சயமாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசாவளே நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.